அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதோ ஒரு முக்கியமான பதிவு தான். பணத்தை காந்தம் போல் ஈர்க்க சித்தர்கள் கூறிய 3 ரகசியங்கள். ஏன்னா இன்றைய தேவை என்பது பணம் பணம் அன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான பணம் வந்துவிட்டால் மனிதன் கண்டிப்பாக சிறப்பாகவே இருப்பான். அப்ப இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு எல்லா காலத்திலுமே மனிதர்கள் எப்ப தோன்றினார்களோ அப்பயே என்ன சொல்லலாம்னா பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டமாட்டு முறை ஆதி காலத்துல இருந்தது. என்னிடம் விளைவதை உன்னிடம் கொடுத்து உன்னிடம் இருப்பது எனக்கு தேவையானதை நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டமாற்று முறை இருந்தது. அதற்கு பிறகு அரசர்கள் வந்த பிறகு காகிதங்களாகவோ அல்லது தாதுக்களை இது ஒரு உருவகமாக வைத்து அதை கொடுத்து அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் சில பேருக்கு என்ன சொல்லலாம்னா, எனக்கு பணம் பத்தலை, எனக்கு வரல, எனக்கு பணம் பத்தலை வரல அப்படிங்கிற ஒரு போராட்டமான மனோநிலை எல்லா மனிதருக்குமே உண்டு. பணம் வரல, பத்தலை, எனக்கு காண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க பூரா யாரு அப்படின்னா, கான்கிரீட் தரையில விதைய விதைச்சிட்டு தண்ணீர் ஊற்றி அதுல என்ன சொல்ற பயிர் செய்யக்கூடிய மனோநிலையில் இருக்கிறவங்க. ஒரு காங்கிரீட் தரை, அதுல கோதுமையை விதைக்காங்க, கம்பை விதைக்காங்க, கேப்பையை விதைக்காங்க, கேளுகரை விதைக்காங்க, அதுல நல்லா தண்ணி ஊத்துறாங்க, இது முளைச்சிரும், நாளைக்கு கருதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்க தெரியாத இடத்தில் விதைக்க தெரியாத இடத்தில் விதைத்து அது பயிர் வந்துவிடும், பயிராகிவிடும், நமக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய கற்பனை வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள், கற்பனை வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அப்ப அந்த கற்பனை வாழ்க்கையில அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. காரணம் என்ன சொன்னா, அவங்களுடைய மனது அந்த மாதிரி. அப்ப இவர்கள் இந்த மாதிரி ஆள்களுக்கு பணம் வராது. அவங்க விதைக்கிறது பூரா ஒரு கற்பனையில இது வந்துரும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வராது. கடைசியில 3 விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன். அது வரைக்கும் வீடியோவை தூக்கி விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கண்டென்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா சில கருத்துக்களை பேசித்தான் என்ன சொல்றான்னா விஷயங்களை சொல்ல முடியும். அப்ப காங்கிரீட் தரையில விதையை விதைத்து அது முளைத்து விடும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு இருப்பவர். இப்போ ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க. அந்த பொருள் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கும். ஆனால் அடிக்கடி அதை என்ன சொல்றாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவர்கள் நினைப்பாங்க அந்த பொருள் பத்திரமாக நம்ம பூட்டி நல்லா நீட்டா வச்சிருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இருக்கு, நீங்கள் உருவாக்கியது, நீங்கள் கொடுத்து வாங்கினால் அது உங்களுடைய உடைமை, உங்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை அவயங்களும் இயங்கினால்தான் நீங்க நடக்க முடியும், சரியா இருக்க முடியும். ஒரு வயிறு லேசா உப்புசம் ஆயிடுச்சுன்னா உங்களால கன்வீனியன்டா இருக்க முடியுதா? அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கியிருக்கிறீர்கள், ஒரு மியூசிக் பிளேயர் வாங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய அறிகுறியில் என்ன சொன்னா அந்த மியூசிக் பிளேயரை நீங்கள் இயக்க முடியவில்லை, உங்களுடைய வேலை பளு அந்த மாதிரி இருக்கிறது, ஆனால் அதை இயக்க முடியாமல் அது பத்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை ஒரு 5 நிமிடம் நாளும் நீங்கள் இயக்க வேண்டும். அது இயக்காம நீங்க உள்ள என்ன சொல்றான்னா வச்சுட்டு பத்திரமாக வைத்திருந்தால் அப்ப உங்க வீட்டுக்கு வர வேண்டிய அந்த ஈர்ப்பு சக்தி
உங்களுடைய மனதுக்கு வர வேண்டிய அந்த பிரபஞ்ச சக்தி வராது. மனம் வராது. இது ஒரு காரணம். மூணாவது காரணம், ஒரு பீரோக்குள்ள நல்ல ஒரு பச்சை துணி விரிச்சு அதில் ஒரு 108 1 ரூபா காயின்ஸை போட்டு வெள்ளிக்கிழமை 2 வெத்தலை ஒரு பாக்கு ஒரு 1 ரூபா காயின்ஸ் வச்சு நீட் பண்ணி வச்சுருப்போம். மறு வெள்ளிக்கிழமை அந்த 2 வெத்தலையும் ஒரு பாக்கை எடுத்துகிட்டு 1 ரூபா காயின்ஸை உள்ளே போட்டுட்டு மறு 2 வெத்தலை இது வைப்போம். எலுமிச்சம்பழம் ஒன்று உள்ளே வைக்கணும். இதெல்லாம் சட்ட விதி. சில வீட்டில் என்ன சொன்னா, துணியை போன பொங்கலுக்கு விரிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பொங்கல் வரைக்கும் வெத்தலை வைப்பாங்க, பாக்க வைப்பாங்க, 1 ரூபா காயின்ஸ் வைப்பாங்க, எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அதை மாற்றிக்கிட்டு வெள்ளிக்கிழமை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காயின்ஸையும் அந்த அடியில் விரித்து வைக்கப்பட்ட துணியையும் அவர்கள் பக்குவம் பார்ப்பதே கிடையாது. அப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையாவது அந்த பீரோக்குள்ள இருக்கிற அந்த நடு சென்டரில் இருக்கிற உள்ள ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. நான் சொல்கிறபடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கணும். உள்ள பீரோ அந்த லாக்கர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன திறந்தவொடனே உங்கள் முகம் தெரியணும். அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, மாதத்தில் ஒரு முறை அந்த காயின்ஸை எடுத்து என்ன சொன்னா, நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஈரம் போக கொஞ்சம் காய வச்சிருந்து திரும்ப அந்த உள்ள இருக்கிற பச்சை துணியை எடுத்துட்டு திரும்ப பச்சை துணியை விரித்து அங்கே உள்ளே வச்சிருக்கிற சின்ன சின்ன சாமி ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் என்ன சொன்னோன்னா தொடச்சி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாற்றினா தான் அங்கே பணம் வரவு வரும். இல்லைன்னா வராது. இதெல்லாம் அனுபவம் உண்மை. ஏன்னா லேடிஸ் செய்ய முடியாது. அவங்களுடைய வேலைகள், போக்குவரத்துகள். சில பேருக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக உடம்புகள் வந்திருக்கும். என்னத்தை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மனம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மைதானத்தில் காங்கிரீட் தரையை ஆக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னா, விதைத்தீர்கள் என்று சொன்னாலும் முளைக்காது. முதலுது ஒரு பொருள் என்ன சொல்றான்னா, ஒரு நம்மை இனிமைப்படுத்தக்கூடிய நமக்கு உபயோகமான ஒரு பொருள், ஒரு 2 வீலர் ஒரு பக்கத்தில் வீட்டில் கிடக்கும். அது தேவையில்லாமல் இருக்கும். ஆனால் விற்கிறதுக்கும் மனசு வராது. அதை யாரும் எடுத்துகிட்டு போட்டும் வச்சுக்கிடுங்க, சும்மானாலும் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் மனசு வராது. ஆனால் ஒரு பக்கத்தில் கிடக்கும். அப்படி வைத்திருக்கக்கூடிய உபயோகப்படுத்த வேண்டிய பொருளை உபயோகப்படுத்தாமல் இருப்பது பணவரவை தடுத்துவிடும். செல்வம், உங்களுக்கு ஒரு செல்வம் வரணும்னா உங்ககிட்ட ஒரு குப்பையை சேர்த்து வச்சுக்கிட்டு, ஏன்னா எப்ப வெற்றிடம் இருந்தா தானே. ஒரு பஸ்ல போறோம், ஏறி சுற்றுமுற்றும் பார்க்குறோம். எங்காவது ஒரு இடம் இருந்தால் உடனே ஓடி போய் சல்லுன்னு பஸ் போயிட்டே இருக்கும். கால் தட்டுதோ கை தட்டுதோ அந்த இடத்தில் போய் நாம என்ன சொன்ன, இடம் இருக்கிற காரணத்தினால படக்குன்னு உட்காரக்கூடிய ஒரே அந்த மனோநிலை மாதிரி தான் செல்வம். உங்களிடம் வெற்றிடம் இருக்க வேண்டும். அந்த காந்த புலம் என்று இருக்க வேண்டும். மனசுல எப்பயுமே ஒரு இரிட்டேஷன் இருந்து கொண்டே இருந்து செல்வம் வராது. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பர்ஸ் எல்லாம் சில பேர் என்ன சொல்றான்னா, பார்த்தோம்னா பெட்டெக்ஸுக்கு பின்னாடி என்ன சொல்றான்னா, அதுல சொருகி வச்சிருப்பானுங்க. பெட்டெக்ஸ் பின்னால சொருகி வச்சிருப்பாங்க. சொருகி வச்சதை பார்க்கும்போது அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோல் பர்ஸா இருக்கும். அதுல சொர சொர சொரன்னு இருக்கும். இது பண இழுவையை கொடுக்காது. காந்தம். நீங்கள் காந்தமாக இருக்கணும். நீங்கள் காந்தமாக இருந்தால்தான் உங்களுக்கு அந்த பணம் வரும். அப்ப பர்ஸை என்ன சொல்லலாம்னா, 6 மாசத்துக்கு ஒருக்க பர்ஸை மாத்தணும். 5 வருஷம் 4 வருஷம் எல்லாம் இருக்கக்கூடாது. நான் 1 வருஷத்துக்கு ஒருக்க பர்ஸை மாற்றுவேன். எப்போ மாற்றுறது? திருப்பதிக்கு போயிட்டு தான். திருப்பதிக்கு போகும்போது பர்ஸை வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு என்ன சொன்னா, அதுல வைக்கிற பணத்தை என்ன சொன்னா, முதல்ல எவ்வளவு வச்சிருக்கோம், அதாவது ஒரு பர்ஸ்ல ஒரு பேலன்ஸ் மினிமம் இவ்வளவு வச்சிருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பணத்துக்கு உண்டான ஒரு நம்பர் இருக்கு. பணத்துக்கு உண்டான நம்பர்னா நீங்க ஃபேன்சி நம்பர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஃபேன்சி நம்பர் 786ல இருந்து 520ல இருந்து 741ல இருந்து எத்தனை பேர் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா, பை நிறைய வச்சுட்டு அலைகிறானுங்க.
யார் வைக்கல? எல்லாருமே வச்சிருக்கானுங்க. ஆனால் அது ஈர்க்குமா என்று சொன்னால் ஈர்க்காது. அதான் ஃபேன்சி நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீங்கள் வச்சு பாருங்கன்ட்டு அதையும் விளம்பரம் பண்ணி எல்லாம் பண்ணி செல்போன் நம்பரில் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், அதை அப்படி வச்சா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விதைச்சி பார்த்து முடிவுரை வராது. முடிவுரை வராது. அப்ப பிரபஞ்சத்திற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் என்ன சொல்றான்னா கண்டிப்பாக இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு ஜலசக்தி என்று ஒன்று இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு 5 நம்பர் இருக்குது. அந்த 5 நம்பர்ல ஒரு நம்பர் ஜலசக்திக்கு உண்டான நம்பர். அந்த ஜலசக்திக்கு உண்டான நம்பரை என்ன சொல்றான்னா நீங்கள் வைத்திருக்கணும். அதுதான் கடைசியில சொல்றேன். அப்ப இதெல்லாம் மனிதனுடைய கோளாறுகள். இந்த கோளாறுகளை சீர் செய்யணும். அப்ப மனதில் விதைக்கின்ற விதை நாம் நல்ல வளமான மண்ணாக இந்த இருதயத்தை வைத்துக் கொள்ளணும். காங்கிரீட் தரை என்று சொன்னால், காங்கிரீட் தரையாக நம்ம மனசை வச்சிருப்போம். ஒரு கஷ்டப்படுவாங்க, அந்த நபரிடம் நாம் இறக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள், நம்மளுடைய உட்பியாக இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யாரோ ஒருவர் என்ன சொல்றான்னா நம்மகிட்ட கேட்கறதுக்கு தடுமாறுவார்கள். அப்ப நமக்கு இந்த இருதயம் சொல்லணும், கொடுத்துரு, நீ கொடுத்துட்டு பேசாம உனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பாடம் வச்சுக்கிடணும். அது கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒரு ஆன்மாவைனாலும் ஒரு ஆத்மாவைனாலும் நாம் என்ன சொன்னா சந்தோஷப்படுத்தணும். அந்த சந்தோஷப்படுத்தும் போது அது என்ன செய்யும்னா ஒரு ஆத்மார்த்தமான என்ன சொல்லலாம்னா அந்த இருதயம் செய்கின்ற நன்மை மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். இது ஒன்று. இதெல்லாம் நம்ம என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இப்ப ஒரு 3 ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 ரகசியம் என்பது உங்கள் வீட்டு பூஜை அறையின் அல்லது உங்கள் வீட்டின் ஈசானிய மூலையில், உங்கள் வீட்டின் என்ன சொன்னா வடகிழக்கு மூலையில கண்ணாடி பவுல் இருக்கு பார்த்தீங்களா? கண்ணாடி பவுல். இந்த கண்ணாடி பவுல்ல தண்ணீர் ஊற்றி, சின்ன கண்ணாடி பவுல், நிறைய கண்ணாடி பவுல் கிடைக்குது. ஏன்னா கண்ணாடி பவுலுக்கு என்ன சொன்னா பணத்தை ஈர்க்கின்ற சக்தி உண்டு. கண்ணாடி பவுலில் அந்த காலத்துல எல்லாம் டீ கடையில என்ன எப்படி கொடுத்தாங்க? டீ கடையில டீ குடிக்கும் போது அந்த கிளாஸ் கீழே விழுந்தா உடைஞ்சிரும். கிளாஸ் கீழே விழுந்தா உடைஞ்சிரும். இன்னைக்கு டீ கடையில அது பிளாஸ்டிக் கப்பாக மாறிவிட்டது. அன்றைக்கு குடிக்கும் போது இருந்த ஒரு யோகத்தன்மை இன்று இல்லை. அதனால நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டிலுடைய ஈசானிய மூலை அல்லது பூஜை அறையின் ஈசானிய மூலையில் வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீர் ஊற்றி 3 எலுமிச்சை இலை போட்டு வைக்கணும். 3 எலுமிச்சை இலை போட்டு ரெகுலரா போட்டு வைக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில சுத்தம் பண்ணி பூஜை அறையை சுத்தம் பண்ணி அல்லது வீட்டின் ஈசானிய மூளையை சுத்தம் பண்ணி அந்த கண்ணாடி பவுல்ல என்ன ஒரு சின்ன மர ஸ்டூல்ல கூட என்ன சொன்னா மேல வச்சு அதுல தண்ணீர் ஊற்றி அதுல 3 எலுமிச்சை இலையை போடணும். போடும்போது பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். பண ஈர்ப்பு சக்தியை கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் உண்மையிலும் உண்மை. நீங்க எங்க தோட்டத்துக்கு போகும்போது என்ன சொன்னா அந்த எலுமிச்சை மரத்துக்கிட்ட போகும்போது என்ன செய்யும்னா அந்த ஒரு இலையை வச்சு பாருங்க, கம 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 கமன் மணக்கும், கமகமன் மணக்கும். அதெல்லாம் சீதேவி. எலுமிச்சை மரம் ஒரு சீதேவி. அதுல வர்ற கனி ஒரு சீதேவி. உலகத்திலேயே ஒரு சின்ன லெமனை வெட்டி பிழிஞ்சு இதற்கான உப்பு போட்டு நல்லா தண்ணி குடிச்சு பாருங்க, அது எங்கிருந்து அது ஒரு ருசியோடைய மாற்றமே தனியா. அப்ப இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எப்பயுமே நம்மளுடைய கண்ணில் படும்படி, பார்வையில் படும்படி ஒரு 5 என்று சொல்லக்கூடிய நம்பர், 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் தான் ஜலசக்தி உடையது. நீங்க 5ஆம் நம்பர் போய் புதன்
அப்படின்னு சொல்ல, அது ஒரு கணக்கு. 5ஆம் நம்பர் வந்து ஜலசக்தி உடையது. என்ன காரணம் ஜலசக்தி உடையது? புதனுடைய நட்சத்திரங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறது? ஜலத்துலதான் இருக்கும். இந்த 5ன்னு சொல்வதற்கு வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள்ல, அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த ரகசியத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப ஆயில்ய நட்சத்திரமோ, கேட்டை நட்சத்திரமோ, ரேவதி நட்சத்திரமோ எங்க இருக்குது? ஜல வீட்டுல இருக்குது. அப்ப ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிதேவதை ஆதிசேஷன், அற்புதமான தெய்வம். கேட்டை நட்சத்திரம் தேவேந்திரன், கேட்டை நட்சத்திரம் தேவேந்திரன். ரேவதி நட்சத்திரம் அன்னபூரணி. எல்லாரும் அதோடைய அதுல வந்து யாரு? சனீஸ்வரன் வந்து பிறந்தார். சனீஸ்வரன் பிறந்தது வந்து என்ன சொன்னா ரேவதி நட்சத்திரம். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டோம். அல்ல, ரேவதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை காசியில் இருக்கின்ற அன்னபூரணி. அதனாலதான் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த காலத்துல என்ன சொன்னா 5ஆம் நம்பர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி அழகாக நல்லா வந்து என்ன சொன்னா பச்சை கலர்ல நீட்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பாக்கெட்ல வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். அதாவது வந்து ஒரு பொருளோடைய 5 என்பது மட்டும் சாதாரண ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இது ஜல வீட்டுல இருக்குது. ஆனால் இதோட அதிதேவதைகளை பாருங்கள். இதோடைய அதிதேவதை என்பது என்ன சொல்லலாம்னா வந்து ஆதிசேஷன், அதுக்கடுத்து தேவேந்திரன், அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரம் காசி அன்னபூரணி. அதனாலதான் இந்த 5ஆம் நம்பரை வச்சாங்க. 5ஆம் நம்பரை வச்சாங்க. அப்ப முதல் சித்தர்களுடைய ரகசியத்தை சொல்லியாச்சு, எலுமிச்சேலை. 2வது 5ஆம் நம்பரை சொல்லியாச்சு. அதற்கடுத்து மந்திரம். மந்திரம்னா சாதாரண மந்திரம் கிடையாது. எப்பயுமே பண வரவை எல்லாருமே நீங்க சொல்றீங்க. பண வரவுக்குண்டான மந்திரம் யாருமே நீங்க சொல்லாமலா இருக்கீங்க, எல்லாரும் சொல்லித்தான் இருக்கீங்க. ஏன் வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னா, எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்றான்னா அந்த மந்திரத்தை 9 தடவை சொல்ல வேண்டும். அந்த மந்திரத்தை 9 என்று சொல்லக்கூடியது. இப்ப ஒரு மாலை போட்டோம்னா 108 தான் போடுறோம். ஒரு மாலை என்பது 108 போடுறோம், 108 தான் போடுறோம். சில பேர் 54 போடுவாங்க. இதற்கு பவர் ஜாஸ்தி. அப்ப எந்த ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொன்னாலும், சாதாரணமா சொன்னாலும் 9 தடவை. அதுக்கடுத்து 18, 27, 36, 45, 54, 63, 72 இப்படி கூட்டுத்தொகையில் வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படின்னா அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குமே உண்டு. கிளியும் சிவைய நம. சாதாரணமாக கிளியும் சிவைய நம. கிளியும் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் முதல் மந்திரம் ஐயும், பஞ்சபூதத்தில் 2வது மந்திரம் கிளியும், 3வது மந்திரம் சவ்வும், 4வது மந்திரம் ரீயும், 5வது மந்திரம் சீயும். அப்ப எந்த ஒரு மனிதனும் கிளியும் சிவைய நம, கிளியும் சிவைய நம, கிளியும் சிவைய நம, கிளியும் சிவைய நம என்று சொல்லி 9 தடவை சொல்லலாம். எவ்வளவு தூரத்திற்கு வந்து அதோடைய சைடு கூட்டுத்தொகை அதிகமாக வருகிறதோ அவ்வளவு தூரத்திற்கு சொல்லுங்கள். இதுதான் சித்தர்கள் சொன்ன ரகசியம். எலும்பிச்சை இலையை 3 இலையை தண்ணீரில் போட்டு வைக்கணும். வெள்ளிக்கிழமை வீட்டின் ஈசானிய மூலையில், வீட்டுக்குள்ளாரையோ அல்லது பூஜை ரூமின் ஈசானிய மூலையிலேயோ போட்டு வைக்கணும். போட்டு வைக்கிறது ஒரு விதம். 2வது ஏற்கனவே சொல்லியாச்சு. 3வது வந்து என்ன சொல்லணும்னா 5ஆம் நம்பரை பத்தி. 2வது 5ஆம் நம்பருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதற்கடுத்து 9 முறை இந்த கிளியும் சிவைய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒருவர் ரெகுலரா சொல்லிட்டு இருக்க. உடனே சொன்ன உடனே இன்னைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சாச்சு,
அதுக்கடுத்து 5ஆம் நம்பரை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து டெய்லி 27 தடவையோ 36 தடவையோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிளியும் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. யாருமே சொல்லக்கூடாது. என்ன காரணம்? விதைத்து கொண்டே இருங்கள். அதனால தான் சொன்னேன், நம்ம திடீர்னு வந்து என்ன சொன்னேன்னா வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்கிறது அவன் விரக்தியில் சொல்கிறான்னு அர்த்தம். எல்லாம் நடக்கும். நம்மகிட்ட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் அதை நாம் பெரிதாக்கணும். நம்மகிட்ட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அந்த சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து என்ன சொல்றேன்னா வந்து பெரிதாக நாம் வந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், பெரிதாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அது வந்து என்ன சொல்றான்னா விரிந்த தன்மையுடையதாக மாறிவிடும். விரிந்த தன்மையுடையதாக மாறிவிடும். அப்ப நமக்கு எப்பயுமே ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா வந்து இப்ப நம்ம என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னா வந்து அவரா காசு தான் வாங்குவார், காசு கேட்பார் அப்படின்பா. ஏன்டா நீ, நான் என்ன சொல்றேன்னா இதை சொல்லி சொல்லி அவன் தான் நாசமா போனான். இவன் காசு கேட்பான்னு வந்து எனக்கு டெய்லி காசு வந்துடும். அப்ப நீ ஒருத்தனை குறை சொல்லும் போது அவன் வளர்வான். ஒருத்தனை குறை சொல்லும் போது வளர்வான். என்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஈஸியான வழி, இவர் நல்லா இருக்கார், அத போங்க ஐயா, அவரு எப்படி வளர்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிமா. அப்பயே நீ பின்னோக்கி போறேன்னு. அப்படியா, எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்லுங்க, என்ன ஆதிபத்தியத்தில் வளர்ந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வலிமையான நபராக இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னான்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து பயங்கரமான ஜாம்பவான்களும் அவர்கள் பேர் கீழ் கெட்ட பேர் இல்லாமல் இருக்காரு. அமெரிக்க ட்ரம்ப் இருக்காரு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அவர் குற்றவாளிதான், ஒரு பெண் விஷயத்தில் அவர் குற்றவாளிதான், ஆனால் அவருக்கு அவருடைய பதவி இருக்கிற கருத்து அவருக்கு தண்டனை இல்லைன்னு கொடுத்துட்டான். எப்படி? குற்றவாளி தான், ஆனால் வந்து அவர் இருக்கிற பொசிஷனை வச்சு அவருக்கு தண்டனை இல்லாமல் அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்ட்டான். நீங்கள் எந்த ஒரு தலைவரை எடுத்தாலும், எந்த ஒரு தெய்வத்தை எடுத்து, ஏன் கிருஷ்ணனை நீங்க எடுங்க, கிருஷ்ணன்ட்ட குறை இல்லையா? ராமர் எடுங்க, ராமர்கிட்ட குறை இல்லையா? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டவர் தானே. கிருஷ்ணன் வந்து தொடாத பொண்ணா? எந்த தெய்வத்தின் மேல் வந்து நீங்கள் குறை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் பிரபஞ்ச ரகசியமே, குறை நாம் யாருக்கு சொல்லுகிறோமோ அவர்கள் வளர்வார்கள், குறை சொன்னவன் பின்னோக்கி வருவான் என்று சாஸ்திரம் தெரியும். 3 வித சித்தர்களுடைய ரகசியத்தை, பண ஈர்ப்புக்குண்டான ரகசியத்தை சொல்லிவிட்டேன், பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.